வணக்கம். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் எங்கே போகிறார்? தாவேக்கா போகிறாரா, திமுக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. சனிக்கிழமை நாளைக்கு விஷயம் தெரிஞ்சிடும். விஜயபாஸ்கர் தாவேக்காவுக்கு தான் போவார்னா எல்லாருமே அடித்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன இருந்தாலும் அரசியல் அந்த அரசியல் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இனிமேல் எடப்பாடி பழனிசாமினால அதிமுகவை காப்பாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி கூட போகிறவங்களுக்கும் அதிமுகவில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கவுன்சிலரை கூட ஆக முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா கொத்தா அதிமுகவில் வெளியேறாங்க. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தன்னை மாற்றிக்கவே மாட்டேங்கிறார். இப்போ சிவி சண்முகத்தை போய் அவருமே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்காரு. அவர் அவ்வளோ சுலபத்தில் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்குது. இதுக்கிடையில் வேலுமணி, அப்புறமா எம்ஆர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போய் சிவி சண்முகத்தை போய் சந்திச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலுமணி எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கார். அவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவங்க அம்மா இருந்து போனப்போ அப்போ எடப்பாடி ஆதரவாளர்கள் எல்லாமே அவர் துரோகின்னு பேசினாங்க. அப்போ கூட பொள்ளாச்சி ஜெயராமன் ரொம்ப கடுப்பாய் கத்துனார். வேலுமணி கூட அப்படியே ஒரு இருகின மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு யாராவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. இதெல்லாம் நடந்தது. இந்த சம்பவம்லாம் எடப்பாடி பழனிசாமி பண்ணுவார். ஆனால் இப்போ சிவி சண்முகம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. மிதுனுக்கு கட்சி பதவி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. வாரிசு அரசியல் எதிர்த்து தான் நம்ம அரசியலே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே வாரிசுக்கு இவர் அரசியல் முக்கிய பதவி கொடுக்குறாரு அதிமுக அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இல்லை, அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். அவர் சாதாரண ஒரு சட்டமன்ற ஒரு அதிமுகவோட ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் இருப்பாரே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே அவருக்கு பதவியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பேச்சை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மாற்றி பேசக்கூடிய நபர். அவர் இன்னைக்கு சொன்னையா அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை அப்படின்லாம் நான் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை என்பார். ரெக்கார்டெலாம் எடுத்து போட்டவிட அப்படியா, சரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் பேசிட்டேன் அப்படின்றவர். உடனே அப்படியே மாற்றிக்குவார். ஏன்னா ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு போய் பார்த்ததுக்கே வேலுமணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. தம்பி பக்கத்தில் தானே இருக்கார், கூட இருக்கார், பாருங்களேன், கேளுங்களேன் அப்படின்னு கேட்டார். யாராவது ஒரு நிருபர் மைக்கை அந்த சைட்டில் நிப்பாட்டி உண்மையான்னு கேட்டிருந்தா வேலுமணி அந்த இடத்துல ஆமாங்க நாங்கள் சந்தித்தோம், எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமி எங்கே மூஞ்சை கொண்டு போய் வச்சுருப்பார்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் செயல்படுறாரு. என்ன பண்ண முடியும்? இப்போ சிவி சண்முகம் விஜயபாஸ்கரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சிவி சண்முகமும் ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகிறவங்க போங்க. போயிட்டு திரும்பி வந்தாங்கல்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு கட்சி பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. மாவட்ட செயலாளர்லாம் எனக்கு விசுவாசமாக இருக்கவங்கள மாவட்ட செயலாளர் நான் ஆக்கி விடுவேன். கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குது, பார்க்கலாம். பொதுக்குழுவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போமே, அதுக்குள்ளே உங்களை கட்சியை விட்டு நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இப்போ சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயங்களை சொன்னார். பாமகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். 47 தொகுதி வெற்றி பெறதுக்கு 31 தொகுதி பாமக ஆதரவுனால வெற்றி பெற்றார். எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிச்சதுக்கு பாமக தான் காரணம், குறிப்பாக வன்னியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அது ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடியதான். அப்புறம் ஏன் சிவி சண்முகம் ஜெயிக்கலை அப்படின்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. விழுப்புரத்தில் 2021 நின்றால ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்கிறாங்க? சிவி சண்முகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஏன்னா 2021 அவர் கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா அமைச்சர் பதவி கொடுக்கணும், அதிமுக ஆட்சி அமைக்கும், அமைச்சர் பதவி கொடுக்கணும். சிவி சண்முகம் நமக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வருவார் அப்படிங்கிற ஒரு இதில் சிவி சண்முகத்தை தோக்கடிக்கிறதுக்கு பாமகவோட சேர்ந்து உள்ளடி வேலையெல்லாம் பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே சிவி சண்முகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் உனக்கெல்லாம் நான் பண்ணுவேனா, அதெல்லாம் என் தம்பி மாதிரி நான் உனக்கு செய்வேனா, துரோகம் பண்ணுவேனா, நீ தானே எனக்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுக்கிட்டே கேம் விளாண்டார். ஓபிஎஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. ஓபிஎஸ்ஸையும் தோக்கடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் ஓபிஎஸ்லாம் குறைஞ்ச வாக்கு சதவீதத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அதே போல் சிவி சண்முகம் தோற்று போயிட்டார். அவர் குறிப்பாக நிறைய பேரை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இருந்தார். அதில் குறிப்பாக ஓபிஎஸ், சிவி சண்முகம், ஜெயக்குமார் இந்த நபர்களை எல்லாமே தோக்கடிக்கணும். அவங்க நமக்கு உள்ள நம்ம அரசியல் செய்யும்போது அவங்க ஆட்சியில் நம்ம இருந்தோம்னா அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அந்த வேலையை பார்த்தார். அப்புறம் சிவி சண்முகம் ரொம்ப கத்தி ராஜ்யசபா எம்பியாவது கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ராஜ்யசபா எம்பி போனார். இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நம்பி ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். மயிலம் தொகுதியில் நின்றார். மயிலம் தொகுதியிலையும் அவர் ஜெயிச்சிட்டார். மயிலம் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக காரங்க கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் நமக்கு எதிராக செயல்படுவாங்க. குறிப்பாக அவருடைய பையன் மிதுனும் சரி, அவருடைய மச்சின வெங்கடேசும் சரி நமக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில்
சிவி சண்முகம் தெளிவாக இருந்தார். அதனால வந்து சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை. விழுப்புரம் தொகுதியில் நின்றோம்னா திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் அதிமுகவினரை வச்சு நம்மளை கை நோத்திடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செஞ்சார், மயிலம் தொகுதி அவர் ஒரு சொந்த தொகுதி, அதனால் எல்லாமே உறவுக்காரங்களாக வந்துடுவாங்க, சொந்த தொகுதிங்கிறனால அவருக்கு சுலபமாக ஓட்டு விழுகும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் ஆட்சியில் உட்காந்தா நம்ம தொகுதிக்கு நல்லது பண்ணுவாரியா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருந்தனால மயிலம் தொகுதியில் ஜெயித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போல் தாவேக வேட்பாளர்லாம் கடத்தலை சிவி சண்முகம். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, மயிலம் தொகுதியில் ஜெயிச்சால 2021 ஏன் தோத்தாரு? அதே வன்னியர்கள் ஓட்டு தானே அவருக்கு விழுந்திருக்கணும், ஏன் வன்னியர்கள் ஓட்டு அவருக்கு விழுவலை, ஏன் தோற்று போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் என் பையனுக்கெல்லாம் மிதனுக்கெல்லாம் நான் கட்சியில் வந்து அடிப்படை உறுப்பினர் தான், இன்னும் நான் பெரிய பதவியெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி பேச்சை நம்பலாமா, நம்ப முடியுமா? அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுவார், எதை வேணாலும் பேசுவார், எப்போ வேணாலும் பேசுவார். அவர் கொஞ்சம் கூட நம்ம அப்படி பேசிட்டோமே அந்த மாதிரியெல்லாம் சங்கோச்சப்படக்கூடிய நபரும் கிடையாது. அதனால் இப்போ வந்து சிவி சண்முகம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிவி சண்முகம் அது மாதிரி பண்ண மாட்டார். சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு இடைத்தேர்தல் வந்துடக்கூடாது. விஜயபாஸ்கர் பண்ணியிருக்காரா புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும், அவர் தாவேகா சைடு போகிறாரா, சரி நீக்கட்டும் ஜெயிக்கட்டும். இது சிவி சண்முகம் நிற்கிறாரு அப்படின்னா, சிவி சண்முகமும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, அதே மயிலம் தொகுதியில் சிவி சண்முகத்துக்கு சீட்டு கொடுத்தா சிவி சண்முகம் இதை விட அதிகமாக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் வந்து அவர் அதை பற்றி பெருசாக அவர் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே சிவி சண்முகத்தை போய் சந்தித்து பேச்சுவார்த்தைன்னு நடத்திருக்காங்க. கட்சி பதவி தரமாட்டார், முன்னாடி இருந்த மாதிரி மாவட்ட செயலர்களாக நம்ம ஒரு 4-5 தொகுதிக்கெல்லாம் இருக்கிறலாம் முடியாது, நமக்கு வந்து கட்சியில் முக்கியமான பதவி நம்ம கீழே தான் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் மறுத்துருவார், தரமாட்டார். ஆனால் நம்ம வந்து கட்சி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடாது, எம்எல்ஏ பதவியோடு நம்ம இருக்கணும். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழு அந்த இதெல்லாம் கூட்டுவாங்கள்ல, செயற்குழுலாம் கூட்டுவாங்கள்ல, அப்போ நம்மளுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து பொதுச்செயலாளர் பதவியை பிடிங்கிடணும். இப்போ நம்ம ஆவேசப்பட்டு நம்ம வெளியே போனோம்னா, ஓபிஎஸ் எப்படி திமுக சேர்ந்தாரோ, செங்கோட்டையன் எப்படி தாவேகாவில் சேர்ந்தாரோ அதே போல் தான் சேருவோம். அதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. நம்ம அப்படி போய் சேர்ந்துட்டோம்னா அதிமுகவை மீட்டு எடுக்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கும். அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியே இல்லை 3வது இடம் 4வது இடம் போனால் கூட அவர் அதிமுகவோட பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பார். அதிமுகவோட சொத்துக்களை லவட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால சிவி சண்முகத்தை வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. விஜயபாஸ்கர்கிட்ட நாங்கள் எவ்வளோ சொன்னோம், அவர் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேச்சிங்க, எடப்பாடி பழனிசாமியோட அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவருக்கு சின்ன வழக்குகள்லாம் இருக்குது, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கெல்லாம் இருக்குது. இந்த வழக்கெல்லாம் காரணம் சொல்லி இந்த வழக்குலேருந்து வெளியே வரணும் அப்படின்னம்னா நம்ம தாவேகாவுக்கு போகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டார். இப்போ சிவி சண்முகத்தை அப்படியெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணல. அவர் ராஜினாமா பண்ணல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு சிவி சண்முகத்தை நிப்பாட்டினார் அப்படின்னா எம்எல்ஏ பதவி தப்பிச்சுக்கும் இவருக்கு. அதனால் இவர் வந்து என்ன செய்வார், எம்எல்ஏவாகவே இருந்துக்கிட்டு திடீர்னு இந்த எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் காமராஜ் ஆதரவு கொடுத்தாரு, அதே போல் சிவி சண்முகம் என்ன செய்வார், நம்ம திமுக சைடோ இல்லை தாவேகா சைடோ நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். சிவி சண்முகம் இப்படி ஒரு ஐடியா போட்டார்னா நம்ம ஏன் அவர்கிட்ட வந்து கட்சி பதவியை பறிக்கிறது, அவர் கட்சி பதவின்னு இல்லை, அவர் கட்சியை விட்டு ஏன் வெளியேற்றுறது? இப்போ ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாக செயல்படுறாருன்னா உடனே கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவார்ல எடப்பாடி பழனிசாமி முன்னெல்லாம், இப்போ ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணப்பட்டார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை விடமாட்டார். அதே போல் சிவி சண்முகத்திட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சட்டமன்றத்துக்கு அவர் போகாமல் இருக்கிறார். போகாததுனால அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம், எங்கே இவரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவார், நான் பண்ண மாட்டேன், நீ வேணா என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டு அப்படின்னு சிவி சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்.